ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அரை டம்ளர் அரை அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு 3 தடவை 4 தடவை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். அரை அளவுக்குனால நான் சின்ன குக்கர் வச்சுருக்கேன். 4 பல் பூண்டு, அதுக்கப்புறமா விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் சொல்லுவாங்க, அது கொஞ்சமாக ஒரு ட்ராப் இல்லைன்னா 2 ட்ராப் ஊற்றிக்கலாம். விளக்கெண்ணெய் ஊற்றி நம்ம பருப்பு வேக வைக்கும்போது நல்லா வெந்துடும். நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போது இந்த சின்ன குக்கரை மூடிட்டு ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இது முருங்கைக்கீரை வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கினது. தேவையான அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். பருப்பு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையை நான் போட்டுக்கிறேன். ஏன்னா சாம்பார் கொதிக்கும் போது போட்டோம்னா முருங்கைக்கீரையோட பச்சை வாசம் அடிக்கும். அதனால் வெங்காயம் வதங்கும் போது முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி ஒரு சாம்பார் வச்சு கொடுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை எவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி ஒரு சாம்பார் வச்சு கொடுங்க. சூப்பராக சாப்பிட்டுவாங்க, வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறமா தக்காளி, ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதையும் வெங்காயம் முருங்கைக்கீரையோடு சேர்த்து வதக்கிடலாம். அதுக்கப்புறமா பருப்பு வேக வச்சு ரெடியாக இருக்குது. ஒரு பருப்பு மட்டும் வச்சு இதை நல்லா கடைஞ்சிடலாம். பூண்டெல்லாம் நல்லா மசினதுனால பருப்பு மட்டும் வச்சு கடைஞ்சிடலாம். அதுக்கப்புறமா சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி கரைச்சி நான் கரைச்சலாக வச்சுருங்க, அதை ஊற்றிடுறேன். அதுக்கப்புறமா பருப்பு வேக வச்சு ரெடியாக இருக்குது, அதையும் இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சாம்பார் சீக்கிரமாக செஞ்சிடலாம். காய் எதுவும் இல்லாத சமயத்தில் கூட இது மாதிரி ஒரு சாம்பார் சீக்கிரமாக சூப்பராக வச்சிடலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கல் உப்பு, சாம்பாருக்கு தேவையான உப்பு, கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் கல் உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், நீங்கள் பச்சை மிளகாய் கூட போடணும் அப்படின்னா பச்சை மிளகாயை நீங்கள் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் போடுங்க. நிறைய குழந்தைங்க கீரை சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஒரு சாம்பார் வச்சு கொடுங்க. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடணும். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். சாம்பார் நல்லா கொதிக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டு உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சாம்பார் நல்லா கொதிக்குது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த முருங்கைக்கீரை சாம்பாரை வச்சு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.